தளபதி விஜயும், சங்கீதாவும் கடைசியா எப்ப ஃபோன்ல பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது குறித்து தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில ரொம்பவே வைரலா போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சங்கீதா, விஜய் மற்றும் விஜய் இவங்களோட டிவோர்ஸ். இந்த ஒரு விஷயம் கடந்த 2 நாட்களாக சோசியல் மீடியால பேசும் பொருளா மாறியிருக்கு. கிட்டத்தட்ட பல வருடங்கள் 2 பேரும் ஒண்ணா இருந்திருந்தாங்க. பட் விஜய் அவர்கள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்ததால நான் இந்த ஒரு டிவோர்ஸ அப்ளை பண்றேன் அப்படிங்கிற மாரி அவங்களோட ஒய்ஃப் ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கும்போது அவங்க கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பா எதனால இந்த திடீர் முடிவு? என்ன காரணத்துக்காக நீங்க இந்த மாரி பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டிருக்காங்க. அதற்கு சங்கீதா விஜய் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போலவே எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்தத நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். அத அவர்கிட்ட சொல்லி நான் சத்தியமும் வாங்கியிருந்தேன். இதுக்கப்புறம் இது மாரி பண்ணக்கூடாதுன்னு. பட் தொடர்ந்து அவரு அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருந்தாரு. இதனால எங்களுக்குள்ள மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டு கடந்த 2 வருடங்களாக நாங்க பிரிஞ்சு தான் இருக்கோம். எந்த ஒரு கான்டாக்டும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பதில் அவங்க கிட்டேருந்து வந்த உடனேயே, கடைசியா நீங்க அவர்கிட்ட எப்ப பேசுனீங்க? விஜய் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணியிருந்தாரா? நீங்க ஃபோன்ல எதுவும் கான்டாக்ட்ல இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி கேள்வி ஆப்போசிட்ல இருந்து வந்திருக்கு. இந்த ஒரு இஷ்யூக்கு முன்னாடி நாங்க எப்பவும் போல ஒரு நல்ல தம்பதியா தான் இருந்து வந்துட்டு இருந்தோம். பட் ஒன்ஸ் இந்த ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் விஜய்க்கும் எனக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. என்ன பேசினாலும் அது சண்டையாக தான் மாறிட்டு இருந்துச்சு. இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா பேசுறத அவாய்ட் பண்ணியிருந்தோம். பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் தொடர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், நான் சுத்தமா பேசுறதையே நிறுத்திட்டேன். இதற்கப்புறம் அவர்கிட்ட பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கடந்த 2 வருடங்களா நாங்க எந்த ஒரு கான்டாக்ட்லயும் இல்ல. ஈவன் ஃபோன்ல கூட நாங்க பேசிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆன்ஸர் தான் அவங்க குடுத்துருக்காங்க. அவங்க கடைசியா விஜய் கிட்ட நல்லா பேசினது, ஃபோன்ல பேசினது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு இஷ்யூக்கு முன்னாடி தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் தெரிய வந்ததிலிருந்தே விஜய் அவர்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கு. முன்ன மாதிரி எங்களால இருக்க முடியல. தொடர்ந்து அவருக்கும் எனக்கும் வாக்குவாதம் வந்துட்டே இருந்துச்சு. அவரு என்ன ஒரு கட்டத்தில அடக்குமுறை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னோட ஃபினான்சியல் சப்போர்ட்டையும் கட் பண்ணிட்டாரு. நான் ரொம்பவே பரிதவிச்சுட்டு இருந்தேன். கடந்த 2 வருஷமா நான் அவர விட்டு பிரிஞ்சு தான் இருக்கேன். என் குழந்தைகள் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவர் யார் கூட அஃபேர்ல இருந்தாரு அப்படிங்கிற பொண்ணோட பேரை என்னால சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு நான் அத சொல்ல மாட்டேன். ஒருவேளை இந்த ஒரு டிவோர்ஸ் இழுத்தடிக்கும் பட்சத்தில், அவர் அந்த பொண்ணு கூட இருந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. அத நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த கேள்விகள்லாம் கேட்டு இதுக்கெல்லாம் அவங்க ப்ராப்பரா பதில் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ஒரு டிவோர்ஸ் அப்ளை ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கடந்த 2 வருஷமா அவங்க 2 பேரும் பேசிக்கிறதே இல்லையாமா. இது ரொம்ப நாளாவே ஒரு ரூமர்ஸா போய்க்கிட்டு இருந்துச்சு. இவங்க பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு. பட் ஆரம்பத்தில சொல்லப்பட்டிருந்த தகவல் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய பொண்ணுக்காக அவங்க லண்டன் போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஃபேமிலியா ஒண்ணா தான் இருக்காங்க. ஸ்டடீஸ்க்காக மட்டும் தான் இப்போதைக்கு இவங்க அங்க பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப நடந்திருக்க விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, கடந்த சில வருடங்களாகவும் அவங்க ஆடியோ லான்ச்சுக்கும் வரல. ஒருவேளை அவங்க சொல்றது உண்மைதானோ அப்படிங்கிற மாரி தான் நமக்கும் தோணுது. இந்த ஒரு விஷயம் இப்ப ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.